உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஹிந்து ராம் அவர்கள் தான் அந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாரு. உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினது அப்படிங்கிறது தவறு. அதுவும் குறிப்பாக அதிகாரிகள் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக செய்தியாளர் சந்தித்த ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அதுவே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு, பிரைமா ஃபேஸியை கிளப்பிடுச்சு, அதனால நாங்கள் மாற்றோம்னு சொன்னதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தான் கமிஷனர் முதலே இருந்து கமிஷனர் அருண் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நடக்க போகுது எனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தா கரெக்டு. இல்லை அவர் ஒருத்தர் தான் பேசினார், அந்த சார் யாரும் கிடையாது, அவர் அந்த மரத்து கிளை மேலே உட்காந்து தான் பேசினார், நான் பார்த்தேன் நைட்டு நடந்துச்சு, இவர் இப்படி வந்தார் எல்லாம் சொல்லிட்டார், இவர் இப்படி வந்தார் ஒன்றும் இல்லை, ஒரே ஆள் தான் எல்லாம் முடிஞ்சா, என்னப்பா முடிஞ்சா, ஒரே ஆள் தான் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே ஆள்னாங்க. கோர்ட்டு நான் சொல்லிச்சு எஸ்ஐடி ஒன்று போடலாம், ஒரு மூத்த அதிகாரின்னு ஒரு வேளை நினச்சிருப்பாங்க. அதை நம்ம பண்ணோம், எஸ்ஐடி போட்டோம். முன்னாடி அருண் என்ன சொன்னாரோ அது அப்படியே கிளிப்பில் மாதிரி கரெக்டாக அந்த ரிப்போர்ட்டில் வந்தது. ஒருத்தர் தான், அந்த சார் யாரும் கிடையாது, ஒருத்தர் உள்ளே தள்ளிட்டாங்க, ஒருத்தர் உள்ளே போட்டு உள்ளே தள்ளியாச்சு தீர்ப்பு கொடுத்து. அதே மாதிரி இது நடந்துடுமோன்னு பயத்தில் கூட வேண்டாம், எப்போ ஒருத்தர் லீட் பண்ணுறாரோ ஒரு அதிகாரி, மெயின் அதிகாரி, பின்னாடி இவங்க அப்படி தானே போவாங்க.